பத்ர் யுத்தம் நடக்க போகிறது. அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1000 பேர் வந்து நிற்கிறார்கள். இந்த பக்கத்தை பார்த்தோம்னா 300 பேர். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க எதிரிகளுக்கு. இந்த பத்ர் போர் என்பது பல விவகாரங்களுக்கு முன்மாதிரி. சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், நபித்தோழர்களே நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மக்கா தன்னுடைய ஈரக் கொலைகளையே கொட்டி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வாழ்வா சாவான்னு நிக்கிறோம், நம்ம யாரோட மோதப்போ அங்க ஒருத்தனுமே இல்ல, மக்காவினுடைய ஈரல் எதுவோ அதுவே இங்க வந்திருக்குது. இப்படி ஆயிடுச்சு. நீ தான் பார்க்கணும், அல்லாட்ட கண்ணீர் விட்டு அலணும், அல்லாட்ட கதறணும். அதுதான் அழகிய பொறுமை. மக்கள்கிட்ட கதறிக்கிட்டு இருக்க கூடாது. அல்லாஹு தஆலா உத்வேகம் கொடுக்கிறான். எப்படி தெரியுமா? நீங்க மட்டும் யுத்தம் பண்ணல, நீங்க பண்ண போறது உலகத்துக்கு ஃபார்மாலிட்டிக்கு. மெயின் கான்செப்டே இருக்குது. ஜிப்ரீல் வர்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பத்ர் போர் சம்பந்தமான செய்திகளை பொறுத்தவரையில் இந்த தலைப்பை 1 மணி நேரத்துக்குள்ளும் பேசி முடிக்க முடியும். நம்ம பேசுகிற இந்த தலைப்பை 1 ஹவரில் ஒரே நாள் நிகழ்ச்சியிலையும் பேசி முடிச்சிடலாம். இதே நேரத்தில் சரியாக பேசினோம்னா 30 நோன்புக்கும் பேசவும் முடியும். ஏன்னா இது சாதாரணமாக நடந்த ஒரு யுத்தம் அல்ல. இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது யுத்த களமாக இருக்கிறது. அதனுடைய ஏற்பாடுகள், அதனுடைய பின்னணிகள், எதிரிகள் தரப்பில் என்ன நடந்தது, முஸ்லீம்கள் தரப்பில் என்ன நடந்தது, இப்படி அந்த வெற்றி தோல்விக்கு பிறகு என்ன நடந்தது என்பதையெல்லாம் பார்க்கும்போது பல நாட்கள் பேசுகிற அளவுக்குண்டான வரலாற்று செய்திகள், அதுலேயும் குறிப்பாக சில யுத்தங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வரலாற்று நிகழ்வுகள் பல பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, வரலாறுகளாக இருக்கிறது. பத்ர் யுத்தத்தை பொறுத்தவரையில் ஹதீஸ்கள்லேயே நிறைய வரலாறுகள் காணப்படுகிறது. நம்ம இதுவரைக்கும் பேசுகிற பல செய்திகள் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம், அபூதாவூத், திர்மிதின்னு ஹதீஸ் கிரந்தங்கள்லேயே இதனுடைய செய்திகள், பல செய்திகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த யுத்தம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு யுத்த களமாக முஸ்லிம்களுக்கு அமைந்தது. வாழ்வா சாவாங்கிற போராட்டம் தானே. ஒரு முறை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அடுத்து ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய செய்தியாகாது. ஆனால் முதலாவது ஜெயிக்கிறோம்ல, அதுதான் மிகப்பெரிய செய்தியாக இருக்கும். அந்த மாதிரி இது முதல் வெற்றிங்கிறதுனாலையும் முதல் போர்க்களம்ங்கிறதுனாலையும் அனைவருக்கும் அனைத்தும் புதுசுங்கிறதுனாலையும் முஸ்லிம்கள் மிகப்பெரியதொரு தர்ம சங்கடத்தை சந்திக்க வேண்டிய ஒரு யுத்தகலமாக இது காணப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அபூ சுஃபியானுடைய ஆட்கள் என்று நினைச்சுக்கிட்டு ஒரு தர பிடிச்சி சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா அடிச்சு கேட்பாங்க. அபூ சுஃபியான் எங்கன்னு கேட்பாங்க. அவர் அபூ சுஃபியானை பத்தி தெரியாது. உத்துபா, ஷைபா, வலீத் இப்னு முகீரா எல்லாம் உங்களை தாக்க வந்துகிட்டு, மக்காவினுடைய படம் உங்களை தாக்க வருது என்கிற செய்தியை சொல்லுவார். அந்த நேரத்தில் அதை சொன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர் உண்மையை சொல்லும் போது அடிக்கிறாங்க, அவர் பொய்யை சொல்லும் போது விட்டுடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவை அபூ சுஃபியானை பற்றிய செய்திகள். அந்த செய்தி கிடைக்கிறதுக்காகவே பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் பிறகு என்ன செஞ்சாங்க, கண்டிச்சு அவரை ஏன் தாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் உண்மையை தானேப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அபூ சுஃபியானை பத்தி அவருக்கு ஒன்றும் தெரியாது, அந்த படையொன்று நம்மளை நோக்கி சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க தெரியுமா என்கிற செய்தியை சொல்லுவார்கள். அதை தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, வந்து அதை கைதிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் தெரியாது, ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகத்தை அறுக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, ஒரு நாளைக்கு 10 ஒட்டகங்கள் அறுக்கிறார்கள், சாப்பாட்டுக்கு 10 ஒட்டகம் ஒரு நாளைக்கு அறுக்கிறாங்கன்னு சொன்னா அதை வச்சு அனுமானிச்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் முடிவெடுக்கிறாங்க, ஒரு ஒட்டகத்துக்கு 100 பேர் சாப்பிடலாம்னா 10 ஒட்டகம் இருக்கிறாங்கன்னா 1000 பேர் வந்திருக்கிறாங்க. துல்லியமா 1000 பேர் தான் வந்திருந்தாங்க.
1300 பேர் வந்தாங்க, 300 பேர் ரிட்டர்ன் போயிடுறாங்க, நாங்க யுத்தத்துக்கு வரலன்னு சொல்லி போயிடுறாங்க. இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இன்னொரு கேள்வியையும் கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, வந்திருக்கிறதுல யார் யார் முக்கியமான ஆட்கள் யார் வந்திருக்கிறாங்க அதையும் கேட்கணும்ல. இது விளையாட்டுத்தனமா கிறுக்குத்தனமா மாதிரி யுத்தத்துக்கு வந்துட்டாங்களா, இல்ல பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்களா என்கிறத அனுமானிக்கிறது கேட்கும்போது அந்த ஆள் ஒரு பட்டியலை சொல்லுகிறார். என்ன பட்டியலை சொல்றாரு? யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது உத்பத் இப்னு ரபியா வந்திருக்கிறார். உத்பத் இப்னு ரபியான்னா மக்காவுல பெரிய தலைக்கட்டவர், பெரிய ஒரு ஆளாக மதிக்கப்பட்டவர். அதே மாதிரி ஷைபத் இப்னு ரபியா, ஷைபா இப்னு ரபியா வந்திருக்கிறார். அதே மாதிரி அபுல் பக்தரி இப்னு ஹிஷாம் வந்திருக்கிறார், ஹக்கீம் இப்னு ஹிஷாம் வந்திருக்கிறார், நௌஃபல் இப்னு குவைலித் வந்திருக்கிறார், ஹாரிஸ் இப்னு ஆமிர் வந்திருக்கிறார், நத்ர் இப்னு ஹாரிஸ் வந்திருக்கிறார், ஜம்ஆ இப்னு அஸ்வத் வந்திருக்கிறார், அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம் வந்திருக்கிறார், உமையத் இப்னு கலப் வந்திருக்கிறார்னு அவருக்கு யாரெல்லாம் வந்ததாக 1000 பேர் வந்திருக்கிறாங்க. அதுல வந்த முக்கியஸ்தர்களை யாரெல்லாம் அவருக்கு தெரியுமோ அவர் பட்டியல் எல்லாம் சொல்றாரு. இதுல இந்த அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம் அவர் தான் படை தளபதி, அவர் தான் உலகத்துக்கே தெரியுமே. மற்ற கொஞ்சம் பேரை அப்பப்ப கேள்விப்பட்டாலும் இவர் அடிக்கடி கேள்விப்படும். உமையத் இப்னு கலப், உத்பத் இப்னு ரபியா, ஷைபத் இப்னு ரபியா எல்லாம் அடிக்கடி நாம் கேள்விப்படக்கூடிய பெயர்கள், மக்காவினுடைய பெரும் தலைவர்களாக இருந்தவர்கள். இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் கேட்டதோட சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், நபித்தோழர்களே நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மக்கா தன்னுடைய ஈரக் கொலைகளையே கொட்டி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வாழ்வா சாவான்னு நிக்கிறோம், நம்ம யாரோட மோதப்போ அங்க ஒருத்தனுமே இல்ல, மக்காவினுடைய ஈரல் எதுவோ அதுவே இங்க வந்திருக்குது. இதுக்கு அடிச்சோன்னா அடிதான். ஒரு மேட்ச் நடக்குது, சின்ன சின்ன பவுலரா வர்றானான்னு பாக்குறோம், இல்ல கரெக்டா பெரிய ஆக்களை இறக்கிட்டாங்கன்னு வைங்க, இறக்கி அவ்வைங்களுக்கே அடிச்சுட்டா என்ன ஆகும்? அவ்வைங்களுக்கே அடிச்சாச்சு, அவ்வளவுதான் ஆகிரும். அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வந்திருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய தலைகள், இவங்களுக்கு அடிச்சோம்னா அடிதான். ஆனா திருப்பி நமக்கு அடிச்சாங்க அதுவும் பெரிய அடியா இருக்கும். நம்ம அவங்களுக்கு அடிச்சாலும் அடிதான், அவங்க திருப்பி நமக்கு அடிச்சாலும் பெரிய அடியாக விழும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்கா தன்னுடைய ஈர கொலைகளையே அப்படியே கொண்டு வந்து கொட்டி இருக்குது அப்படின்னு சஹாபாக்களுக்கு சொல்லுறாங்க. சொன்னதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, முதல் நாள் இரவு, முதல் நாள் நாளைக்கு யுத்தம் நடக்க போகுது. இன்னைக்கு இரவு சில சம்பவங்கள் நடைபெறுகிறது பத்ர்ல. பத்ர் களத்தில் என்ன சம்பவங்கள் நடக்குதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள இருந்து ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் ரசூலுல்லாஹ். என்ன பிரார்த்தனைன்னா, நீ எங்களுக்கு வெற்றி தருவதாக வாக்களித்திருக்கிறாய் இறைவா, அந்த வெற்றியை உன்னிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த கூட்டமும் அழிக்கப்பட்டு விட்டால் இறைவா, இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இதையும் நீ அழிச்சிட்டேன்னு சொன்னா பத்ரு அதானுங்க கடைசி, அதுலயே நம்ம அழிக்கப்பட்டுட்டா அதுக்கு பிறகு இன்னைக்கு நீங்க முஸ்லீமும் இல்ல, நான் முஸ்லீமும் இல்ல, அன்னைக்கே எல்லாம் காலியா போயிருக்கும். நீங்க ஏதாவது ஒரு பண்டாரையா இருந்துட்டு போவியே, இன்னும் அப்படி ஒவ்வொன்றா தான் இருந்துட்டு போவோமே தவிர இஸ்லாம்ங்கிற ஒண்ணே இல்லாம போயிருக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவா இந்த கூட்டமும் அழிக்கப்பட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியிலே யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த பிரார்த்தனையை தான் நம்ம எப்பயும் ஓதணும். இப்ப நம்ம சிலதை கண்ணால பாக்குறோம்ல, நம்ம ரசிக்கிற அளவுக்கு பலது நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா இன்னைக்கு? என்ன காரணம்? அது அப்படித்தான். சில பொறுமை அழகிய பொறுமையாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆன்ல இறங்கி இருக்கக்கூடிய பொறுமையை பற்றிய வசனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொறுமையாயிருங்க பல வசனம் சொல்லுது. அதுல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் நபி காணாமல் போன நேரத்தில் பொறுமையாய் இருந்ததை பற்றி பேசும்போது குர்ஆன் எப்படி பேசுது? வஸ்ஸப்ருன் ஜமீல், அழகான பொறுமை. பொறுமையா இருக்கணும், அது அழகான பொறுமையா இருக்கணும். அழகான பொறுமைண்டா என்ன? பொறுமை நினைச்சுக்கிட்டு நாசமா போக எல்லாம் போச்சு இப்ப என்னதான் செய்யறதோ அப்படி இருக்க கூடாது. அதுக்கு பேர் அழகிய பொறுமை இல்ல, அதுக்கு அதான் புலம்பல். பொறுமைண்டா புலம்பனு யார்ட்ட? அல்லாட்ட புலம்பணும். இறைவா இப்படி ஆயிடுச்சு, நீ தான் பார்க்கணும், அல்லாட்ட கண்ணீர் விட்டு அழணும், அல்லாட்ட கதறணும். அதுதான் அழகிய பொறுமை. மக்கள்கிட்ட கதறிக்கிட்டு இருக்க கூடாது. இது மாதிரி நிலைமைகள் நமக்கு கஷ்டம் வரும்போது ரசூலுல்லாஹ் எங்க என்ன முன்மாதிரின்னு பார்க்கணும். இந்த பத்ர் போர் என்பது பல விவகாரங்களுக்கு முன்மாதிரி. ரசூலுல்லாஹ் இந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டே ஒரு டைம்ல கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இறைவா
வெற்றி தருவேன் என்று சொல்லி இருக்கிறாய், உன்னுடைய வெற்றியை எதிர்பார்க்கிறோம். இந்த கூட்டமும் அளிக்கப்பட்டு விட்டால் இனிமேல் இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு, கேட்பதற்கு, படிப்பதற்கு, வாழ்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். இறைவா, நீ வெற்றியை தர வேண்டும். அகமதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் மரத்துக்கு கீழால் இருந்து கொண்டு, கூடாரம் மரத்துக்கு கீழே கூடாரம், கூடாரத்துக்குள்ள இருந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது அழுது தொழுது தொழுது இந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அத்தனை பேரும் சஹாபாக்கள் தூங்க சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் நாளைக்கு யுத்தம், அவங்க தூங்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது அழுது இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், போதும், நீங்க எவ்வளவு துஆ கேட்டுட்டீங்க, நீங்க கேட்க வேண்டிய அளவுக்கு உங்களுடைய இறைவனிடத்தில் மன்றாடி விட்டீர்கள் இறைவா, அதனால கண்டிப்பாக நம்ம அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அபூபக்கரே அபுஷிர் யா அபாபக்கர் ஹாதா ஜிப்ரீல், அபூபக்கரே நான் உண்மையிலே நிறைய மன்றாடிட்டேன், மன்றாடியதற்கு பிரதிபலனும் கிடைத்திருக்கிறது. நீங்கள் நம்முடைய தோழர்களிடத்தில் போய் சொல்லுங்கள், ஜிப்ரீல் வந்திருக்கிறார், இந்த 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 யுத்தத்தில் நீங்கள் மட்டுமில்லை, உங்களோடு ஜிப்ரீல் இருக்கிறார் என்பதை போய் சொல்லுங்கள். எப்படி இருக்கும் சஹாபாக்களுக்கு? நம்ம மட்டும் வெறும் 300 பேரு, 318 பேரு, ஆயுதங்கள் ஒரே ஒரு குதிரை, அதே மாதிரி ஒரு 3 பேர் ஒரு ஒட்டகத்தில் போக வேண்டி இருக்குது. இப்படி இவ்வளவு ஒரு வறண்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை சந்திக்கிறோமே. யுத்தம்னா ஆயுதம் தானே முக்கியம், அது கூட நம்மகிட்ட கரெக்டா இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி இதை எதிர்கொள்ள போறோம் இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா உத்வேகம் கொடுக்கிறான். எப்படி தெரியுமா? நீங்க மட்டும் யுத்தம் பண்ணல, நீங்க பண்ண போறது உலகத்துக்கு ஃபார்மாலிட்டிக்கு. மெயின் கான்செப்டே இருக்குது, ஜிப்ரீல் வர்றாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலக்குமாருடைய படையும் நேரடியாக களத்தில் இறங்கி உதவுகிற அளவுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்தான். அதுதான் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஈமானிய உறுதி. இதுல கிடைக்கிற படிப்பினை என்ன தெரியுமா? இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால், கொள்கையை ஏற்றுக்கொண்டால், இந்த கொள்கையில எவ்வளவு ஆழமாக உறுதியாக இருக்கிறோமோ அவ்வளவு ஆழமாக சோதிக்கவும் படுவோம். அதே அளவு ஆழமாக நமக்கு அல்லாஹ்வினுடைய உதவியும் கிடைக்கும், சோதனையும் வரும், அதே மாதிரி உதவியும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதனால இது மாதிரி கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது ரசூலுல்லாஹ் பத்ர் போரிலே ஓதிய இந்த பிரார்த்தனையை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த யுத்தத்தில் சஹாபாக்களுக்கு நிறைய ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறான், ஒரு நல்ல உற்சாகம் ஒன்று கிடைக்குது. எப்படி எல்லாம் கிடைக்குது? அன்னைக்கு நைட்டு நடக்கிற சம்பவங்கள் இதெல்லாம். அதாவது ஒரு மழை பெய்யுதுங்க. அந்த மழை எப்படின்னு கேட்டா, சஹாபாக்களுக்கு ஒரு மெல்லிய தூறல், ரசூலுல்லாஹ் இருக்கிற பக்கத்துல பெரிய மழை அப்படி பெய்யும்ல, திடீர்னு பாத்தீங்கன்னா இங்க கட்டும் மழையா இருக்கும். மாளிகாவத்த ரோடுக்கு, மெயின் ரோடுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு மழை பெய்ஞ்சிருக்காது. அப்படி முழு உலகத்துக்கும் ஒரே டைம்ல மழை பெய்யுற மாதிரி இல்ல, அப்படி பெய்யும். அது இறுதி யாஜூஜ் மௌஜூஜ் வந்து கொல்லப்பட்டதற்கு பிறகு அவங்கள கழுவி வீசுறதுக்காக ஒரு மழை வரும். முழு உலகம் பூராவும் அந்த மழை பெய்யும். அது தனியான சம்பவம். அது இல்லாம அப்படி பெய்யறது இல்ல, அங்கங்கதான் பெய்யும். இந்த மழை எப்படி பெய்யுதுன்னு கேட்டா, சஹாபாக்களும் நபிகள் நாயகமும் இருக்கிற பகுதியில் மழை பொழிகிறது. அது எப்படின்னா ஒரு சின்ன தூறல், லைட்டா ஒரு தூறல் வருகிறது. அது எதுக்கு அந்த மழை எப்படி உதவுதுன்னு கேட்டா, பாலைவன மணல்கள் மணலா தானே இருக்கும். அந்த மணல் வந்து அங்கிட்டு இங்கிட்டு நகர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், கால் வச்சு நடக்க முடியாத கஷ்டங்களாக இருக்கும். ஒரு ஒரு அளவுக்குண்டான ஒரு மழை பெஞ்சா அந்த மண்ணெல்லாம் இறுகி நின்றுக்கிறோம், நல்லா நடக்க முடியும். அந்த மாதிரிக்கு உதவும் விதமாக சஹாபாக்களுக்கு அந்த மழை அமைகிறது. காவிர்களுக்கு எப்படி அமையுதுன்னு கேட்டா, கடுமையான அட்டை மழையாக பெய்யுது. பெய்து ஹோண்டு அடிக்குது, திருப்பி நிக்குது, திரும்ப ஹோண்டு அடிச்சுக்கிட்டு திரும்ப நிக்குது. எப்படி இருக்கும்? 1000 பேரோட அவ்வளவு கூட்டமாக அந்த ஒரு இடத்துல நிற்கும் போது இவ்வளவு மழை பெஞ்சா அவங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் அவர்களுக்கு கிடைக்கிறது. சஹாபாக்களுக்கு அந்த கஷ்டம் இதுல இல்ல. சின்ன தூறல் மழை ஒண்ணு, அதோட சேர்த்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு சின்ன தூக்கத்தை கொடுக்கறான். நல்ல அழகான நிம்மதியான தூக்கம் சஹாபாக்களுக்கு. அல்லாஹ் தஆலாவே திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த செய்தியை சொல்லி தர்றோம் உங்களுக்கு. சிறிய ஒரு தூக்கத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினானே, அதை நினைச்சு பாருங்க. பத்ர் யுத்தத்தில் சின்ன தூக்கம், கடும் டயர்டா இருக்கிறோம், என்ன செய்யற ஏது செய்யறன்னு தெரியல. அந்த நேரத்தில் கொஞ்சம் இருங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் குட்டி தூக்கம் போட்டு வரேன்னு தூக்கிட்டு வந்தா அந்த அப்படி வந்து புத்துணர்ச்சி ஒண்ணு. அது மாதிரியான ஒரு தூக்கத்தை அல்லாஹ் தஆலா இந்த யுத்தத்திலே சஹாபாக்களுக்கு கொடுக்கிறான். கொடுத்ததுக்கு பிறகு இதெல்லாம் அன்றைய இரவிலே நடக்கிறது. நடந்து கொண்டிருக்கும் போது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு நேரடி பத்ர் களத்திற்கு செல்கிறார்கள். இதெல்லாம் பத்ர் தான். நேரடி பத்ர் களத்திற்கு செல்கிறார்கள். போகும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது இந்த நேரடி பத்ர் களத்துக்கு போகும்போது இரவு இஷா நேரம் ஆகிறது. அந்த நேரத்தில் இந்த செய்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நேரடி பத்ர் களத்துக்கு வந்து ஒரு தண்ணி இருக்கிற மழை பெஞ்சு தண்ணி இருக்குது, தண்ணி எல்லாம் தேங்கி நிக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல அது தற்காலிகமாக தான் தேங்கும். பாலைவனத்துல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிரந்தரமாக தண்ணி தேங்கி நிற்காது, நிரந்தரமாக ஆறு ஓடவும் செய்யாது. அது மாதிரியான செட்டப்பு அங்க இல்ல. இப்ப மதீனாவே நீங்க எடுத்துக்கிட்டு மக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாயிஃப்ல குழுன்னு இருக்கும், நிரந்தரமாக அங்கேயும் தண்ணி நிற்காது. அதே மாதிரி மதீனாவிலையும் அந்த ஆற்றுப்படுக்கைகள் இருக்கிறது, நிரந்தரமாக இல்லை, தற்காலிகமாக இருக்கும். அப்படி மழை பெஞ்சா நிறையும், மழை இல்லைன்னா அவ்வளவுதான். நம்ம நாட்டில் அப்படி இல்லைல்ல, மழை பெஞ்சாலும் பெய்யாட்டி யார் மகாவலி கங்கை அந்த கங்கை இந்த கங்கை 1000 கங்கை இருக்குது இங்கே. அந்த நாடுகள் அப்படி கிடையாது, வறண்ட பூமிகளாக இருக்கக்கூடியது. அந்த நேரத்தில் மழை பெஞ்சதுனால கடுமையான தண்ணீர் நிலைகள் நிறைய இடத்துல தண்ணி தேங்கி இருக்குது. மழை தண்ணி மணல்ல தேங்கி இருக்கும் போது அதை குடிப்பதற்கு பயன்படுத்தி கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தன்னுடைய படையை எடுத்துக்கிட்டு போய் இப்படி ஒரு பெரிய நீர் நிறைஞ்சிருக்கக்கூடிய குளம் மாதிரி சின்ன ஒரு இடத்துல என்ன செய்யறாங்கன்னா போய் நிறுத்துறாங்க. நிறுத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு, நல்ல இடமா இருக்கும், நாளைக்கு யுத்தத்தில் தண்ணிகள் தேவைப்பட்டா பக்கத்துல தண்ணி இருக்கு எடுத்து குடிச்சுக்கலாம்ல, அதுக்கேற்ற மாதிரி ரசூலுல்லாஹ் போய் நிறுத்துறாங்க. உடனே ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த இடம் எதுக்கு தேர்வு செஞ்சீங்க அப்படின்னு. இல்ல ஒரு யுத்த தந்திரம் தான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எனக்கு விளங்குது, இந்த இடம் நல்ல மண்டு விளங்குது. அவர் கேட்கிறார், இது வஹியான்னு கேட்கிறாரு. வஹியில தேர்வு செஞ்சிருக்கிறீங்களா இல்ல நீங்க யுத்த தந்திரமாக தேர்வு செஞ்சிருக்கிறீங்களா? வஹி எல்லாம் இல்ல, யுத்த தந்திரமாக முடிவெடுத்திருக்கிறேன். உடனே ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்படின்னா இந்த இடம் நமக்கு சூட்டபிள் இல்ல. அவர் ஒரு ராணுவத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். உடனே ரசூலுல்லாஹ் அதை கேட்டுக்கிறாங்க, அப்படியா அப்ப என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம இங்க இருந்து வாங்க வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு கூட்டிக்கிட்டு போறாரு. அது எந்த இடம்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி நிறைய நீர்நிலைகள் இருக்கு, நிறைய தண்ணீர் தேங்கின இடமெல்லாம் இருக்குது. இதுக்கு அதை தாண்டித்தான், அதாவது பத்ர்ல எதிரிகள் இருக்கிறார்கள். இந்த பக்கம் மதீனா இருக்குங்க, மதீனா இந்த பக்கம் 2 மலைகள் இருக்கும், மலைக்கு இடையால தான் மதீனாவுக்கு போகிற வழி இருக்கும், கணவாய் இருக்கும். இந்த பக்கமும் மலைகள் இருக்கும். இந்த 2 தரப்பு மலைகளுக்கும் நடுவால தான் மக்காவுக்கு போகிற வழி இருக்கும். இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலைன்னு வச்சுக்கிறங்க. இந்த 2க்கும் இடையில தான் மக்காவுக்கு போகிற வழி இருக்கும். இந்த 2 மலைக்கும் இடையில மதீனாவுக்கு போகிற வழி இருக்கும். சஹாபாக்கள் இந்த மலையோட ஒட்டி இருக்கிறாங்க, மக்கா காபீர்கள் அந்த 2 மலைக்கும் இடையில வழியோட ஒட்டின மாதிரி நிக்கிறாங்க. இப்படித்தான் அந்த படை இருக்குது. இந்த 2 படைகளுக்கும் நடுவுல நிறைய இடங்கள்ல தண்ணி தேங்கி இருக்குது. இவர் ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, புத்திசாலித்தனமா யார சொல்லலாம், இது நமக்கு சூட்டபிளான இடம்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இந்த எல்லா நீர்நிலைகளையும் தாண்டி கடைசிக்கு ஒரு நீர்நிலை இருக்கும்ல தண்ணி, அந்த இடத்துக்கு கூட்டு போறாரு. அப்ப சஹாபாக்களுக்கு பின்னுக்கு நிறைய நீர்நிலைகள் இருக்கு, எல்லா தண்ணீரும் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுக்கு பின்னாடி வந்துருச்சு. உதாரணத்துக்கு ஒரு 10 கிணறு மாதிரி இருக்குதுன்னு வைங்க, 10 கிணறு பின்னாடி வந்துருச்சு. 11வது கிணறு மட்டும்தான் ஃப்ரீயா இருக்குது, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த 11வது இவங்க தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்ப ஹுபாப் இப்னு முன்திர் என்ன சொல்றாங்கன்னா, யார சொல்லலாம், இப்ப இந்த கிணறுகள் எல்லாத்தையுமே மூட சொல்லுங்க, தண்ணி தேங்கி இருக்கிற இடம் எல்லாம் மூடிட சொல்லுங்க, அது நமக்கு தேவையில்லை, நமக்கு தண்ணி இதுல போதும். ஏன் மூட சொல்லணும்னா, எதிரிகளை எல்லா பக்கமும் வீழ்த்தணும், அவன் தண்ணி இல்லாம சாகணும். நமக்கு தண்ணி இருக்குது, தேவைப்பட்ட நமக்கு தண்ணி குடிச்சுக்கலாம். அவன் நம்மளை தாண்டி வந்து தண்ணி குடிக்கவும் போகவும் கூடாது, முன்னாடி வந்து தண்ணி குடிக்கவும் கூடாது. இருக்கிற ஒண்ணு நமக்கு சொந்தமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் உடனே ஹுபாப் இப்னு முன்திர் பாராட்டுறாங்க, சூப்பர் ஐடியா, அப்படியே செஞ்சு எல்லாத்தையும் மூடுங்கிறாங்க. அடிதானே, எல்லா பக்கத்தானே அடிக்கணும், மூடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, நல்ல யோசனை சொல்லி மூட சொல்கிறார்கள். மூடினதுக்கு பிறகு சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் ராணுவ தளபதி தான், அதுக்கும் தலை சிறந்த ராணுவ தளபதி, அல்லாஹ்வுடைய தூதர். ஆனாலும் யார் சொன்னாலும் கேட்டுக்கிடுவாங்க. நல்ல ஐடியாவா? அதுதான் ஒரு தலைவனுக்குரிய ஒரு தன்மையாக இருக்கணும். ஒரு தலைவன்னா கோட்டா மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் சொன்ன, அப்படியா சரி கேட்டுக்கிறணும். என்னன்னா ஒருவன் சொல்லும் போது அது சரியா பிள்ளையா, 2வது சொல்லுங்க, பிள்ளையா இருந்தா ஏத்துக்கிற மாட்டோம், அவ்வளவுதான். ஆனா கேட்கணும்ல, முதல்ல ரசூலுல்லாஹ் காது கொடுத்து கேட்டு நல்ல ஐடியான்னு சொல்லி ஏத்துக்கிறவும் செய்யறாங்க. அதுதான் நபிகள் நாயகத்துடைய தலைமை பண்பாக ரசூலுல்லாஹ் காட்டி தருகிறார்கள். 2வது இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இன்னொரு ஐடியாவை சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ் எங்கிட்ட ஒரு யோசனை இருக்குது, சொல்லுங்க சாதே
சாத் இப்னு முஆத் யாரு? மதீனாவினுடைய தலைவர்களில் ஒருவர். அவர் வந்து சொல்றாரு, என்ன அவர் சொல்றாருன்னு கேட்டா, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நாங்க ஒரு உயரமான இடத்துல ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் கட்டி தருகிறோம், பரணி மாதிரி மேல அப்படி நின்று பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் கண்காணிக்கலாம், நாங்களும் உங்களுக்கு தெரியும், எதிரிகளுடைய படையும் தெரியும், கமெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், உயரமான இடத்துல நின்னா கமெண்ட் பண்ணல, பாத்துக்கிட்டா எல்லாம் சரியா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதுவாக இருக்கும். அது மாதிரி ஒரு இடத்தை உங்களுக்கு நாங்க கட்டி தருகிறோம். அதோட சேர்த்து பக்கத்துல உங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு படை நிற்கும், ஒரு இளைஞர் படை ஒன்று உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கும். அத்தோடு உங்களுக்கு தேவையான வெஹிக்கிள், வாகனம், ஒட்டகம் நிற்கும் அங்க. இதெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நாளை நாம் போராடுகிற நேரத்தில் நம்முடைய யுத்தத்திலே நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்றால் நாம் நினைத்தபடிதான் நடந்ததாகவே அது இருக்கட்டும். நம்ம ஜெயிச்சிட்டோம்னா சந்தோஷம் தானே, நம்ம நினைச்சது மாதிரி தானே, வெற்றி தானே. நம்ம ஜெயிச்சிட்டோம்னா யார சொல்லலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம நினைச்சது மாதிரி தான் வெற்றி கிடைச்சதுன்னு சொல்லி கொட்டிய தூக்கிட்டு நம்ம போயிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது யார சொல்லலாம். இதே நேரத்தில் மாற்றமாக நடந்தால் வெற்றிக்கு பதிலாக தோல்வி வந்து விட்டது, ரெண்டையும் எதிர்கொள்ளணும்ல. வெற்றியும் வரலாம், வெற்றி வரணுங்கிறதா நம்முடைய விருப்பம், தோற்றுவிடவும் கூடும். அதனால தோல்வி அடைந்து விட்டோம் என்றால் இறை தூதர் அவர்களே, நீங்க என்ன செய்யுங்கன்னா உடனே கீழே இறங்குங்க. உங்களை சுத்தி இந்த படை இருக்கும், வாகனம் இருக்கிறது, எடுத்துக்கிட்டு கிளம்பி மதீனாவுக்குள்ள போயிருங்க. பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி தான் மதீனா இருக்குது, மதீனாவுக்குள்ள நுழைஞ்சிருங்க. அங்க நுழைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அங்க இன்னும் பல பேர் இருக்கிறார்கள், அவங்களுக்கு நீங்க யுத்தத்துக்கு தான் வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது. அவர் சொல்றாரு, நீங்க யுத்தத்துக்கு தான் வந்திருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. யார சொல்லலாம், தெரிந்திருந்தால் உங்களை இப்படி விடவும் மாட்டார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்த இடத்துல யுத்தம் ஆகிடுச்சு, ரசூலுல்லாஹ் பின்னுக்கு ஆக்கள் வாங்கன்னு கூப்பிடவும் இல்லை, வந்ததை சந்திக்கணும்னு நின்றுட்டாங்க. அப்ப அவர்களுக்கு தெரியாது யார சொல்லலாம், இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது பத்ர் நடந்தது, மதீனா மக்களுக்கே தெரியாது யுத்தம் நடந்தது என்பது. அப்ப அவங்களுக்கு தெரியாது. இதே நேரத்தில் அவங்க வந்து எங்களை விட அவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க உங்களை உச்சகட்டம். இவர் அதாவது இது ஒரு மேன்மையான பேச்சு. எப்படி மேன்மையான பேச்சு? இவர் உயிரை கொடுக்கிறதுக்கு வந்திருக்காருங்க, ரசூலுல்லாவுக்காக உயிரை கொடுக்கிறதுக்கு வந்து நிக்கிறவர் சொல்றாரு, எங்களை விட அவங்க உங்களை நேசிக்கிறாங்க. உயிரை கொடுக்கிறத விட என்ன நேசம்? அதையே அவர் என்ன சொல்றாருன்னா அது குறைவுங்கிறாரு. அவர ஈமான், அவர பணிவை பாத்தீங்களா? நம்ம என்ன சொல்றோம், எங்கட ஈமான் எப்படி தெரியுமா, நாங்க இரவைக்கு தக்பீர் கட்டினோம்னா அதுக்காமத்து சலா சொல்லும் போதுதான் எனக்கு தஹஜ்ஜத்தே முடியும். நம்மட ஈமான் நம்ம அப்படித்தான் காட்டுவோம். சஹாபாக்கள் ஈமான், அவங்களோட ஈமான் அவங்களோட உள்ளத்துல வச்சுக்கிடுவாங்க. மற்றவர்களோட ஈமானோட ஒப்பிட்டு நான் பெரிய ஈமான்தாரின்னு காட்ட மாட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க யார சொல்லலாம் உங்களோட இங்க வந்துட்டோம், ஆனா எங்களை விட உங்களை நேசிப்பவர்கள் அங்குதான் இருக்கிறார்கள். ஆனா உண்மை அது இல்ல. உண்மை எதுன்னு கேட்டா உயிரை கொடுக்க வந்திருக்கிறார்கள் இவர்கள், இதை விட ஒரு நேசம் இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, எங்களை விட அவங்க உங்களை நேசிக்கிறாங்க யார சொல்லலாம். நீங்க யுத்தத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க, யுத்தத்தை சந்திக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க உங்களை விட்டு மாட்டாங்க, உங்களோடு அவர்கள் வந்து போரிட்டு இருப்பார்கள். அதனால நீங்க ஏதாவது நடந்துருச்சுன்னா உடனே இறங்கி இந்த வெஹிக்கிள், வாகனத்தை, ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு அங்க போயிருங்க, அவர்களிடத்துல போயிருங்க. அவர்கள் உண்மையுடன் உங்களுக்காக நடந்து உங்களுக்காக போர் புரிந்து உங்களை பாதுகாப்பார்கள் அப்படின்னு சொல்லி சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டி இறைவனிடத்தில் அவருக்காக துஆ கேட்கிறார்கள். அவர் சொன்ன ஐடியாவும் ஒரு அருமையான ஐடியாங்கிறதுனால என்ன பார்க்கறாங்கன்னா, நம்ம மௌத்தானா பிரச்சனை இல்லை, நபிக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. நபியை இறைவன் பாதுகாப்பானுங்கிறது ஒண்ணு, நபி அவங்க சொல்றாங்க, உங்கள் மூலமாகத்தான் எங்களுக்கு இந்த நேர்வழி கிடைத்தது, மதீனாக்காரங்களுக்கு மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் மூலமா தான் நேர்வழி கிடைக்குது, எங்களுக்கு எதுவும் நடக்கலாம், உங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னா உங்க மூலமா இன்னும் பல பேருக்கு இந்த செய்தி போக வேண்டியிருக்குது யார சொல்லலாம், அதனால நீங்க மதீனாவுக்கு போயிருங்க என்று சொன்னதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு உயரமான ஒரு பரணி, உயரமான ஒரு இடம் கட்டப்படுகிறது. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதற்கான ஏற்பாடுகள், அதை சுற்றி பாதுகாப்புக்கு சில படை வீரர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். அதற்கு தலைவராகவும் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நிற்கிறார்கள். என்னன்னா அந்த பாதுகாப்பு, மற்றவங்களும் பாதுகாப்பாங்க தான், ஆனா இவர் என்ன யோசிக்கிறார், நானே பாதுகாக்கிறேன் ரசூலுல்லாஹ்வை. அதுதான் சஹாபாக்களுடைய அந்த ஒரு உணர்வு பாருங்க, நானே நிக்கிறேன்னு நிக்கிறாங்க. நின்றதுக்கு பிறகு அடுத்த நாள், அப்ப இதுதான் உங்களோட ரியல் வீடு, இதுக்கு அந்த அதுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னா அவங்களோட வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 65.
65 ஆகுது. என்ன தொழில் பண்ணுறீங்க? ஆடு சம்பளத்துக்கு ஆடு அடுத்தவங்கட ஆட்டை எடுத்து மேய்ப்பீங்க. உள்ளே போய் பார்க்கலாமா? ஓ நாங்கள் 2 பேர் தானே. இதுதான் இவங்களோட ரியல் வீடு. ஆனால் இங்கே இருக்க முடியல. முன்னாடி ஒரு வீடு அவங்க வச்சுருந்ததுனால கொஞ்சம் சின்ன சின்ன திருத்த பணிகளை செஞ்சு மகளோட சேர்ந்து இப்போ அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. 65 வயசு. திடகாத்திரமாக தான் இருக்கிறீங்க. எஸ், ஆமாம். சரி, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். ஆடு மேய்க்க காலையில் போயிடுவீங்களோ? 10 மணி மட்டும் போய் பின்ன இப்போ ஆடு மேய்க்க போகிற இடத்துல இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம் இந்த யானை அடிக்கிற கதையெல்லாம். நம்ம இப்போ என்ன எல்லாம் பார்த்து போகிறோம். அப்படி சம்பவங்கள் நடந்திருக்கா உங்களுக்கும்? இல்லை, எனக்கு அப்படி ஒன்றும் நடக்குது. அல்லாஹ் இது வரைக்குமா? சரி, அல்லாஹ் காப்பாற்றுவான். இது நம்ம இந்த திட்டம் அல்லாஹ் வெற்றி பெற வைக்கணும்னு அல்லாஹ்ட துவா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். பார்க்குற சகோதரர்கள் நிலைமையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரமலானுடைய காலம்ங்கிறதுனால உங்களால் முடிஞ்ச உதவிகளை வாரி வழங்குங்க. ஜக்காத்து தான தர்மத்தை தாங்க. இவங்களுக்கு நம்மளால் எப்படி ஒரு சின்ன அளவுக்கு உண்டான ஒரு சொந்த வீட்டை அமைச்சு கொடுக்க முடியும்னாலும் அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா மக்களுக்கு? மக்களுக்கு பேசுகிறீங்களா? எனக்கு இந்த உதவியை செய்து தான் மிச்சம் ஒரு உதவியாக 65 வயசு ஆகிடுச்சுல்ல. சரி, மக்கள் அல்லாஹ் கைவிட மாட்டான், ப்ளஸ் மக்களும் உங்களை கைவிட மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில் இருப்போம். நம்முடைய ஒரு முயற்சி, இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவான் இன்ஷா அல்லாஹ். சரியா? இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இடத்துல இந்த கையால் இப்படி தொடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போனால் எனக்கு அந்த அவங்க முகடை வந்து தொட்டலாம், இதெல்லாம் தொட முடியும். இந்த தகரத்தை போட்டு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ளே நமக்கு நிற்கவே முடியலை. ஆனால் அவங்க வாழ்க்கை இதுக்குள்ளே தான் கடத்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது சுற்றி வரையும் தகரத்தை தான் அடிச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் சாதாரண சூட்டுக்கே ஏசி இல்லாமல் இருக்க முடியலை என்று யோசிக்கிற நேரத்தில் இவங்க ஏசியினோட கற்பனை கூட பண்ண முடியாது. அந்த சூட்டை எப்படி குறைக்கலாம் சின்ன அளவுலங்கிறது மட்டும்தான் அவங்களோட கற்பனையாக இருக்குமே தவிர வேறு எதையுமே அவங்களால செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறாங்க. அல்லாஹ் போதுமானவன். நீங்கள் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்கிற போது இதற்கெல்லாம் நம்மால் முடிந்த ஒரு தீர்வுகளை நாம் கொடுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். தலையில் பற்றாமல் வாங்கினாண்ணா, நீங்கள் படாமல் தான் வருவீங்க, நான் தான் தலைப்பட்டா படும் இல்லையா? யுத்த களம், பத்ரு யுத்தம் நடக்க போகிறது. அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1000 பேர் வந்து நிற்கிறார்கள். இந்த பக்கத்தை பார்த்தோம்னா 300 பேர். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எதிரிகளுக்கு நமக்கு நம்ம தரப்புல இருந்து ஈமானாக பார்ப்போம், அவன் ஈமானாக பார்ப்பானா கிண்டலா பார்ப்பான். 300 பேர் நிற்க முடியுமாடா உங்களுக்கு? நாங்கள் எங்களை படைய பாரு அப்படித்தானே பார்ப்போம். பெரும்பான்மை வாதத்தை வச்சு தான் எல்லாரும் பார்ப்பாங்க. நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்துக்கு முன்னால் பெரும்பான்மை வாதம் தோற்று போய்விடும். உண்மை பெரும்பான்மை என்று பார்த்தீங்கன்னா உண்மைதான் ஜெயிக்கும், பெரும்பான்மை தோற்றுரும். உண்மைக்குத்தான் வெளியீடே தவிர பெரும்பான்மை வாதத்துக்கு வெளியீடு இல்லை. ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, பொய் சொல்றாங்க. ஒருத்தன் உண்மை சொல்றான்னா அந்த ஒருத்தன் சொல்லுகிற உண்மைதான் என்றைக்கும் ஜெயிக்குமே தவிர 10 பேர் சொல்லுகிற பொய் ஜெயிக்காது. இதுதான் பத்ர்ல நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய படிப்பினையே. அவ்வளவு பேர் 1000 பேர் வந்து நிற்கிறாங்க, அவ்வளவு ஆயுதங்களோட வந்து நிற்கிறாங்க. நேருக்கு நேர் யுத்தம் ஆரம்பிக்க போகுது. இந்த பகுதியிலிருந்து சஹாபாக்கள் ஒரு சிறிய குழுவாக 300 பேர் நிற்கிறாங்க. அதுலயும் என்ன ஆகுதுன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் அந்த யுத்தத்தை சரிப்படுத்துறாங்கன்னு பாருங்க. சஹாபாக்களுடைய படை இப்படி நிக்குது. ரசூலுல்லாஹ் ஒரு அம்பை எடுத்துக்கிட்டு சஹாபாக்களுடைய படையை நேராக நிக்க சொல்லி இப்படி அந்த வரிசையை சரி செஞ்சு கொண்டு வர்றாங்க. ஒரு அம்பு குச்சி எடுத்து இப்படி ஒவ்வொருத்தரா குத்தி 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 இப்படி நிற்காங்க, அப்படி நில்லுங்க, இப்படி நில்லுங்க சரிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா அதுல சவாத் இப்னு கஸியா என்கிற ஒரு நபித்தோழர் இருக்கிறார். அவருடைய வயிற்றிலே ரசூலுல்லாஹ் குத்தி, சவாத் கொஞ்சம் பின்னுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ் எனக்கு வருத்தம் வர்ற அளவுக்கு குத்திட்டீங்களே அப்படிங்கிறாரு. வருத்தம் வர்ற அளவுக்கு நான் ஒரு தொட்டுத்தானே போனேன், இப்படி சும்மா செய்யறாங்க. அவர் சொல்ல வருத்தம் வர்ற அளவுக்கு குத்திட்டீங்க, எனக்கு இதை தாங்க இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களை பழி வாங்கிய தீர்வேங்கிறாரு. எப்ப வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தான் நம்ம யோசிப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா மன்னிச்சுக்கிறீங்க, அப்படின்னா பழி வாங்கிக்கிறீங்க. பழி வாங்குறேன்னா நீங்க உங்க வயிற்ற காட்டுங்க, நான் உங்க வயிற்றுக்கு குத்தணுங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் குத்திக்க அப்படிங்கிறாங்க. இல்ல உங்க வயிற்ற வெறும் வயிற்ற எனக்கு காட்டணுங்கிறாங்க. இது ஓவர் பழி வாங்கல். அவர் பழி வாங்கணும் எப்படி ட்ரெஸ்ஸுக்கு மேலதான், அவர் வெறும் வயிற்றுல பழி வாங்குறதுக்கு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் இந்தாப்பா வயிற்றுல குத்திக்க அப்படிங்கிறாங்க. உடனே இவர் பாஞ்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயிற்றிலே முத்தம் எடுக்கிறார்.
ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சவாத் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது சவாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்தில் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. நான் இருக்கலாம், மரணிக்கலாம், பிழைக்கவும் கூடும், சாகவும் கூடும். ஆனால் கடைசியாக நான் தொடுகிற உடல் உங்களுடைய உடலாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். உங்களுக்கு முத்தம் தர நினைத்தேன். அதற்காகத்தான் இப்படி செய்தேன். அவ்வளவு பெரிய ஒரு பரபரப்பான சூழல்ல சஹாபாக்கள் என்ன எவ்வளவு ஒரு இரக்கம், எவ்வளவு ஒரு பாசம் ரசூலுல்லாஹ் மேல எப்படி எல்லாம் நடந்து கொள்றாங்கன்னு பாருங்க. நான் உங்களுக்கு முத்தம் தந்து விட்டு போக வேண்டும் என்று நினைத்தேன். உஹது யுத்தத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். உஹது யுத்தத்தில் இதே மாதிரி ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கொண்டிருப்பாரு. நம்ம கடலை சாப்பிடுற மாதிரி, பேரிச்சம்பழம்னா பேரிச்சம்பழத்தை தின்னு இருந்தாங்கன்னா கடலை சாப்பிடுவோம்ல, இப்படி வச்சுக்கிட்டு அது மாதிரி அவர் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அவர் மட்டும் போகத்தான் வேணும். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் நிற்கிறாரு. நம்ம பரிபாசல அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும், அப்பதான் ரியாலிட்டியா விளங்கும். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த யுத்தத்தில் உஹது மலைக்கு பின்னால் இருந்து சொர்க்கத்தினுடைய வாடையை நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல கொல்லப்படுபவர்களுக்கு சொர்க்கம் என்கிற செய்தியை தான் சொல்லாமல் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ். உடனே ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இப்படி சாப்பிட்டுக்கிட்டு கேட்கிறாரு, இதுல நான் செத்தா சொர்க்கம் கிடைக்குமான்னு கேட்கிறாரு. அப்படி நம்ம அதை பெரிய சீரியஸாக யோசிக்கிற ஒரு விஷயம் அல்ல, நார்மலா தான் கேட்கிறாரு. சாப்பிட்டுக்கிட்டே நான் செத்தா சொர்க்கம் கிடைக்குமான்னு. ஆமா கண்டிப்பாக கிடைக்கும்ங்கிறாங்க. சாப்பிட்ட பேரிச்சம்பழத்தை தூக்கி போடுறாரு, வாள் எடுக்கிறாரு, போறாரு, யுத்தத்திற்கு போகிறார். அந்த யுத்தத்திலே கொல்லப்படுகிறார். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் நாள் தான் திருமணம் முடித்திருப்பார்கள். பத்ர் உஹது யுத்தத்தில் ஹந்தலாவுடைய பகுதி ஒரு சிறப்பான பகுதி, அதை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி சம்பவம் தான் அங்கேயும் நடக்கும். இது யுத்த காலத்தில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான பகுதிகள். இதே நேரத்தில் அத்தை படையெல்லாம் ரசூலுல்லாஹ் சரி செஞ்சிட்டாங்க. சரி செஞ்சதுக்கு பிறகு எதிரிகளுடைய படையும் நிற்கிறது. ரெண்டு பக்கமும் முகத்தை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இப்படி 1 to 1 நேருக்கு நேர் சண்டை ஆரம்பிக்க போகிறது. முதல் சண்டை என்னன்னா இப்படி தான் ஆரம்பிக்கும், நேருக்கு நேர் அடிச்சு கொள்ளணும். அதுக்கு பிறகு தான் சண்டை ஆரம்பிக்கும். அடிக்கிற நேரத்தில் காவிர்கள் பக்கத்துல இருந்து 3 பேர் வந்து நிற்கிறாங்க யுத்தத்துக்கு. 3 பேர் நாங்க தான் 1 to 1 வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. யாரு வர்றா? உத்பத் இப்னு ரபியாவும் அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் வர்றாங்க. ஒரே குடும்பத்தில் 3 பேர் வர்றாங்க. திமிருட உச்சகட்டம் இவங்களுக்கு. சாகரத்துக்கு முழு குடும்பமும் ஒரே நேரத்தில் முழுக்கு போட்டு வந்தது இவங்க தான். எப்படி? நான் ஏண்ட 2 பிள்ளைகள் சொல்லிட்டு வர்றான், நாங்க போய் பார்த்துக்கிறோம் முகமது அப்படின்னு சொல்லிட்டு உத்பத் இப்னு ரபியாவும் அவருடைய 2 பிள்ளைகளும் பெரும் வீரர்கள். அவங்க வந்து முன்னுக்கு நிற்கிறாங்கன்னா திமிரு ஒன்று இருந்தது. ஆனா மக்காவுடைய வீரர்கள் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய வீரர்கள், போட்டு சாத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. வீரம்னா எப்படி? நமக்கு அந்த வாளெல்லாம் தொட்டு நீங்க மக்காவுக்கு போனீங்கன்னா, உம்ரா கட்சிக்கு போவீங்கல்ல, போனா மக்கா மியூசியம் இருக்குது. மக்கா மியூசியம், மதீனாவில் மதீனா மியூசியம் இருக்குது. இந்த 2 மியூசியம் இதை தாண்டி உங்களுக்கு போக முடியும். பத்ர் அங்கெல்லாம் மியூசியங்கள் தனித்தனியா இருக்குது. இந்த மக்கா மியூசியத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்க இருக்க இந்த காலித் இப்னு வலீதுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, வச்சிருக்கிறாங்க. அந்த வாளையெல்லாம் பார்த்தோம்னு வைங்க, நம்ம ஒரு 3 பேர் சேர்ந்து தூக்கணும். அதை நம்ம எல்லாம் அரபுகளுக்கு இப்ப இருக்கிற அரபுகள் அது அந்த அளவுக்கு எடுப்பாங்களான்னு தெரியல. இப்ப அவங்களும் அந்த வாளுகளை வச்சு அந்த விளையாடு, இப்ப வந்து சீரியஸ் யுத்தம் இல்ல. அவனுங்க கலிகம், நம்ம நாட்டு பொம்பளைகள் கலிகம்பு விளையாடுற மாதிரி வாழை வச்சுக்கிட்டு இப்படி பிடிப்பாங்க. இப்ப அந்த பெரிய அந்த ஃபைட் எல்லாம் கிடையாதுல்ல. இப்ப வேற வேற ஆயுதங்கள். உலகத்திலேயே 5வது ராணுவ பலம் கொண்ட நாடாக சவுதி அரேபியா இருக்கிறது. அவ்வளவு பெரிய ராணுவம், அது வேற. ஆனா அந்த காலத்துல வந்து இந்த வாள் தான். அதுலயும் அந்த வாளை எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம இப்படி பிடிச்சி வேணும்னா தூக்கிட்டு போகலாம். நம்ம யுத்தத்துக்கு எல்லாம் போக முடியாது. யுத்தத்துல இதைத்தான் செஞ்சாங்கன்னு காட்டுறதுக்கு போகலாம் வேணும்னா. அந்த யுத்தம் அங்க நிக்கிற வரைக்கும் இங்க இருந்தே கழுத்தை வெட்டி விட்டுருவாங்க. அப்படி ஒரு கத்திய வாளா இருக்கும். அது நம்ம பார்க்குற நம்ம தேகத்தையை மட்டும் தான் இங்க பார்த்துருக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச கத்தி அது தேகத்தையும். அந்த ஈஸ்டர் நேரத்தில் கொஞ்சம் கத்தியை பிடிச்சாங்களா அந்த கத்தி தான் நமக்கு தெரியும். இது கத்திரிக்காய் வெட்டுற கத்தி, பாக்காய் வெட்டுற கத்தி, இதுகள் தான் நம்மள்கிட்ட இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனா அந்த ஸ்லேவ் ஐலண்ட் பள்ளியில் எடுத்தாலும் கொஞ்சம் கத்தி, அதை தெரியும். நமக்கு தெரிஞ்ச வாள் இவ்வளவுதான். அந்த வாளெல்லாம் பக்கத்தில் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட வாள் அது. உருவி எடுத்தா அடுத்த தலை இருக்காது. அப்படி 2 பக்கமும் கூறாக இருக்கும். அந்த வாளை நீங்க பார்க்கலாம், 2 பக்கமும் கூறாக இருக்கும், ஒரு பக்கம் இல்ல. இப்படி வெட்டி இப்படி எடுத்து அடுத்த பக்கம் வெட்டிட்டு போகும். அந்த மாதிரியான சில வாள்கள் இருக்கும். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முனை பகுதி வந்து அப்படி வளைந்ததாக இருக்கும். உள்ள போட்டாருன்னா வெளியே 350 கிராம் குடலோட தான் வெளியே வந்து நிற்கும். அப்படி ஒரு அந்த வளைச்சு அதுக்கேற்ற மாதிரி அவர் அவ்வளவு பெரிய தளபதியுடைய வாள் எப்படி இருக்கும். மற்ற தலைவர்கள் அது இருக்குது, அதை நீங்க பார்க்கலாம். அந்த மியூசியத்தில் போய் அதை பார்க்க முடியும். இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த உத்பத் இப்னு ரபியாவும் அவருடைய 3 பேரும்
பிள்ளைகள் 2 பேரும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நாங்கள் தான் இன்றைக்கு உங்களோடு முதல் நேருக்கு நேர் மோத போகிறவர்கள். அப்போ உடனே சஹாபாக்கள் முஸ்லிம்கள் தரப்பில் இருந்து அவுஃப் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள், முஅவ்வித் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள், இந்த 3 பேரும் போகிறார்கள். இவங்களும் சாதாரணமான ஆட்கள் இல்லை. மதீனாவுல பெரிய தலைகள், மதீனாவுல பேர் சொல்லுகிற மிகப்பெரிய வீரர்கள். மதீனாக்காரங்கன்னா மதீனாக்காரங்க சாஃப்டா இருப்பாங்க, அது வேற. அது எப்ப வளமையில சண்டைண்டு வந்து அது வேற. சண்டையில ரசூலுல்லாஹ்வுடைய படைக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் சாதாரணமானவர்களா? அவங்க போய் நிக்கிறாங்க. நிற்கும் போது அந்த உத்பத் இப்னு ரபியா கேட்கிறான், நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறான். ஒன்னு நீங்க யாருன்னா முகத்தை பார்த்து முகத்தை மறைச்சிருப்பாங்க இப்படி. அது அடுத்த குரூப் டைம் அப்படி கேட்பாங்க, நீங்க யாருன்னு. தெரிஞ்சவங்கள்ட்டே கேட்பாங்க, மாஸ்க் போட்டுருந்தா கேட்போம்ல நீங்க யாருன்னு. அது மாதிரி யுத்தத்தில் அப்படித்தான் இருப்பாங்க, கவர் பண்ணி கொண்டு கேட்கிறான் நீங்க யாருன்னு. சொல்லும் போது வந்தவங்க சொல்றாங்க, நான் அவுஃப் இப்னு ஹாரிஸ், முஅவ்வித் இப்னு ஹாரிஸ், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. இந்த பேரை கேட்டதே இல்லையே, நாங்க மதீனாக்காரங்க. அப்ப உடனே அவர் சொல்ற, அந்த யுத்தத்தில் ஒரு தர்மம் இருக்குது. அவர் சொல்றாரு, நீங்க எங்களுக்கு ஈக்குவலான ஆட்கள் தான், அதை நாங்க மறுக்கல. நீங்க யாருன்னு சொல்லல, அவர் நீங்களே எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லல. நீங்கள் யுத்தம் செய்வதற்கு தகுதியான தலைவர்கள், அதை நாங்க மறுக்கல. ஆனா உங்களுக்கும் எங்களுக்கும் சண்டையே கிடையாது. நாங்க உங்களோட சண்டை பிடிக்க வரவும் இல்லை. நாங்க வந்தது என் சித்தப்பா மகனோட, பெரியப்பா மகனோட, மாமா மகனோட, மருமகனோட, மச்சானோட, சித்தப்பனோட, எங்க உறவுகளோட சண்டை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கும் எங்களுக்கும் சண்டையே இல்லை ராஜா, நீங்க ஒதுங்குங்க அப்படிங்கிறான். சொன்னதோட சொல்லிட்டு சொல்றான், முகம்மதே உங்களுடைய படையிலிருந்து எங்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் இருந்தால் அனுப்புங்கள். எப்படி பேச்சு? எங்க இனத்தில் இருந்த அரபுகள், குறைஷிகள் இருந்தா அனுப்புங்க அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹ் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணல. உடனே என்ன செய்யறாங்கன்னா, சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹம்சா எழும்புங்கங்கறாங்க. முதல் அடி, ஹம்சா எழும்புங்க. இந்த ஹம்சா யார் தெரியுமா? இவர் இந்த ஹம்சா ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு வீரத்தை பார்த்திருப்போம், ஒருத்தர் வரலாறு பார்த்திருப்போம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்த வரையில போதையிலேயே 2 ஒட்டகத்தை வெட்டுவார் அவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு, அலி ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிச்சாங்க ஃபாத்திமாவை. முடிச்சதுக்கு பிறகு வலிமா கொடுக்கல. வலிமா கொடுக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கல. இதுஹிர் என்ற ஒரு புல்லு வகை இருந்துச்சு, அங்க ரொம்ப பெருமதியான புல்லு. அந்த புல்லை விற்பனைக்கு கொண்டு போய் போடுவாங்க ஆடு மாடு ஒட்டகத்துக்கு. அவர் புல்லு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த புல்லை வித்து அதுல கிடைக்கிற வருமானத்தில் இருந்து நம்ம வலிமாவை கொடுப்போம் அப்படின்னு அவர் என்ன செஞ்சிருந்தாருன்னா ஏற்பாடு பண்ணியிருந்தார். நம்ம காலத்தில் மாறி இல்லை. நம்ம காலத்துலன்னா உங்க மகளை தானே நான் முடிக்கிறேன், அதனால 50-50 அப்படின்றாங்க. எப்படி? நான் வலிமாக உடனே நாங்க ஒரு 25 சகம், நீங்க ஒரு 25 சகம், இல்லைன்னா டூ அவங்களை பொண்ணு முடியாதுன்றவாங்க. அது மாதிரி இல்லாம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நான் வலிமா கொடுக்கணும், வாய்ப்பு இல்லை, இதுக்கு புல்ல வித்து வலிமா கொடுப்போம்னு புல்ல கொண்டு வியாபாரத்துக்கு போட்டு சந்தையில் 2 ஒட்டகம் வேற இருக்குது அவருக்கு. அந்த ஒட்டகமும் பெரிய அது வயசான ஒட்டகம் வேற வச்சுக்கிட்டு, அதான் அவர்கிட்ட இருக்குது, வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. நிற்கும் போது புல்லு வியாபாரம் போகுது இல்லை. ஆனா அந்த அவர் எங்க இருக்கிறாரோ அதுக்கு பின்னுக்கு ஒரு வீடு இருக்குது. அது களியாட்ட வீடு. அங்க அந்த களியாட்டங்கள் எல்லாம் நடக்கும். அதுல மக்காவுல நடக்கிற சம்பவம் இது. அதுக்குள்ள சாராயத்தை குடிச்சுக்கிட்டு, சாராயத்தை ஊத்தி ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அடிமை பெண்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாராயம் எல்லாம் தடுக்கப்படாத நேரம் அது. குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதுல ஒத்தி இவர் போதையில் இருக்கிறாரு, உசுப்பேத்தி விடுறா. என்ன உசுப்புன்னா, நீங்க ஒரு கவிதை ஒன்று படிக்கிறா, ஹம்சாவே நீங்க எவ்வளவு பெரிய வீரர் தெரியுமா, ஏழும்னா இந்த வெளியே இருக்கிற 2 ஒட்டகத்தை வெட்டி பாருங்களேன். வீரத்தை காட்டுறதுக்கு அடுத்த ஒட்டகத்தை வெட்டுறதுக்காக சொல்லுவேன். அவரும் என்ன செஞ்சிட்டாரு, அப்படியா சொல்லிட்ட வீரன் தானே, இந்தா போறேன். நான் ஒட்டகத்தை வெட்டுறதுங்கிறது சாதாரணமா ஒட்டகத்தை எப்படி அறுப்பாங்க, குத்தி தான் விடுவாங்க கழுத்துக்கு. ஒட்டகத்தை அறுக்கும் போது ஒட்டகத்துக்கு கழுத்துல குத்தி விடுவாங்க. அதுதான் ஒட்டகத்தை அறுக்கிறதுங்கிற. குத்தி முடியாது, ரத்தம் பீரிட்டுக்கு விழும், அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். அப்ப அந்த அது உயரமா இருக்கும். எல்லாருமே நாம இங்க ஒரு புச்சர் மாடு வெட்டுறவர் இருப்பார், இந்த பாரு நான் ஒட்டகத்தை வெட்டுறேன்டா, முதுகுல எட்டி உதஞ்சு விட்டுரும், அவ்வளவுதான். இங்க மாடு வெட்டி நாக்கள் எல்லாம் பேசிட்டு ஒட்டகம் வெட்ட போக கூடாதாங்க. ஒட்டகம் வெட்டுவது என்பது இங்க சொல்ற, நான் எப்படி பெரிய காட்டெருமை எல்லாம் வெட்டிருக்கேன் தெரியுமா அப்படிம்பாரு. ஒட்டகத்தினுடைய வலிமை சாதா அல்லாவே குர்ஆன்ல சொல்றான். ஒட்டகத்தை நீங்கள் பார்க்க கூடாதுங்களா? ஏன் கேட்கிறான்? ஒட்டகம் பெரிய பெரிய அரபு நாட்டினுடைய அவ்வளவு பெரிய வெஹிக்கிளை கூட ஒத்த காலால மிரிச்சு நொறுக்கும். கோபம் வந்தா யானை மாதிரி பலம் கொண்ட ஒரு மிருகம் அது. அதை கொல்லும் போது அதுக்குரிய ஒரு மெத்தேட்லாம் கொல்லுவாங்க. இவர் சாராய போதில் வேற இருந்தாரா, வெளியே வந்து அசால்ட்டா 2 ஒட்டகத்தையும் சாத்தி விட்டார் கீழே.
அவ்வளவு பெரிய வீரர் அவருக்கு பேசிட்டோம்னா அந்த வீரத்தில் எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு அதாவது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் வீரத்துக்கே பெயர் போனவர்கள். அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவன் கேட்கிறான், மக்காவுல இருந்து எங்க இனத்துல இருந்து குறைஷி குலத்துல இருந்து ஆள் வேணும். அது குட்டு வாங்கினாலும் மோதிர கையால குட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு குரூப் அவங்க. நாங்க அடி வாங்கினாலும் யார்கிட்ட இருந்து அடி வாங்கணும், எங்க ஆக்கள்கிட்ட இருந்து அடி வாங்கணும்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நிமிஷமும் யோசிக்காம சொன்னாங்க, ஹம்சா எழும்புங்கன்னாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு எழும்புகிறார்கள். அலி எழும்புங்கங்கறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு எழும்புகிறார்கள். உபைத் இப்னு ஹாரிஸ் எழும்புங்கங்கறாங்க, உபைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழும்புகிறார்கள். இதெல்லாம் யார் தெரியுமா? நபிகள் நாயகத்துடைய நெருங்கிய உறவுகள். ரசூலுல்லாஹ் வேற யாரையும் முன்னுக்கு போடல. உனக்கு ஆள் தானே வேணும், இந்த ஹம்சாவை எடுத்துக்க, அலி போங்க, மர்மயம் போங்க, உபைத் இப்னு ஹாரிஸ் போங்கன்னு சொல்லி 3 பேரையும் அனுப்புகிறார்கள். 1 to 1 ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்பத் இப்னு ஷைபாவோடு மோதுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்பத் இப்னு ஷைபாவுடைய மகன் ஷைபாவோடு மோதுகிறார்கள். உபைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலீதோடு மோதுகிறார்கள். 3 பேரும் 3 பேரோட மோதுறாங்க. அந்த யுத்தம் இந்த ஹதீஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த மோதல் அதாவது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்பாவை அந்த அந்த ஹதீஸை கொஞ்சம் பார்க்கும்போது என்ன விளங்குதுன்னா, கொல்லுவதற்கு ஒரு 2 நிமிஷம் கூட டைம் எடுத்திருக்க வாய்ப்பில்லை. போய் முடிய ஒரு வெட்டு தான். அவன் வெட்ட நினைக்கல, இவர் வெட்டிடுறாரு. உத்பா ஆல் அவுட் அந்த இடத்துலயே. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷைபாவை ஒரே வெட்டில் வெட்டுகிறார்கள். எப்படி இருக்கும் மக்கா காவிர்களுக்கு? பெரிய வீரம் பேசின, என்ன பேச்சலாண்டா பேசினீங்க? ஒரே வெட்டில 2 பேரும் சாய்க்கப்படுகிறார்கள். உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வெட்டும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, வலீதும் முந்திக் கொள்கிறார், உபைதாவும் முந்திக் கொள்கிறார்கள். 2 பேருக்கும் வெட்டுப்படுகிறது. உபைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலில் வெட்டுப்பட்டு உடனே உபைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கீழே விழுகிறாங்க. விழும்போது மற்ற 2 பேரும் இருக்கிறாங்களா, ஹம்சா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்த நிமிஷம் அங்க 2 பேரையும் போட்டு அடுத்த நிமிஷம் இங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வலீதை பாய்ந்து வெட்டுகிறார்கள். 3 பேரும் ஆல் அவுட். ஒரே இடத்துல 3 பேரும் மரணிக்கிறார்கள். மரணிச்சதோட உடனே உபைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹும் பின்னால வர்றாங்க. தங்களுடைய படைக்கு வந்து சேர்கிறார்கள். முதல் யுத்தத்தின் ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கிறது. எதிரிகள் துவம்சம் செய்யப்படுகிறார்கள். இந்த உபைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போர் முடிந்து 4வது அல்லது 5வது நாள் மதீனாவுக்கு போகிற வழியில மரணிப்பாங்க. அந்த வெட்டு காயம் கடுமையான காயமா போயிரும். தாங்க முடியாம மௌத்தா போயிடுவாங்க. அது சஹாபாக்களுக்கு மத்தியில எல்லாம் பெரிய ஒரு உணர்வலையை ஏற்படுத்திடும். ஏன்னா முதலாவது போனவங்க, வீரமாக நின்று போராடினவங்க, அந்த அதுக்கு பிறகு அவங்க அந்த பத்ர் போர் களத்தில் வச்சு அவங்க மௌத்தாகல. பத்ர் போர்ல போராடினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. போகிற வழியில மதீனாவுக்கு ரிட்டர்ன் போகிற வழியில உபைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குர்ஆன்ல 22வது அத்தியாயத்துல 19வது வசனம் என்னன்னு கேட்டா, இந்த தங்களுடைய மார்க்க விஷயத்துல, இறைவனுடைய மார்க்க விஷயத்துல சண்டையிட்டு கொண்ட 2 பிரிவினர்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுவான். இந்த வசனத்தை சொல்லி காட்டி அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த வசனம் எதற்காக இறங்கியது என்றால், ஷைபத் இப்னு ரபியா, உத்பத் இப்னு ரபியா, வலீத் இப்னு உத்பா ஆகியோரை கொன்ற அந்த சம்பவம் தொடர்பாகத்தான் இந்த வசனம் இறங்கியது. அந்த இடத்துல தான் இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குவான். இப்ப 2 படையும் மோதிக்கொண்டது. அவர்களுடைய முதல் 3 பேரும் ஒரே இடத்தில் மரணிக்கிறார்கள். நம்முடைய தரப்பு 3 பேரும் ரிட்டர்ன் வர்றாங்க. வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கமெண்ட் பண்றாங்க, ஒரு உத்தரவு சொல்றாங்க. என்ன உத்தரவுன்னு கேட்டா, மேல நின்று சொல்றாங்க, என்னுடைய இறுதியான கட்டளை வராத வரைக்கும் நீங்க யுத்தத்தை ஆரம்பிக்க கூடாது. நான் சொன்னதுக்கு பிறகு யுத்தத்தை ஆரம்பிங்க. அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்லை. என்ன அப்படி உசுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க யுத்தத்தை, அவங்க அவ்வளவு சூடாக்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் நான் சொல்லாத வரைக்கும் நீங்களாக யுத்தத்தை ஆரம்பிக்க கூடாது. இதே நேரத்தில் அவர்கள் உங்களை நெருங்கி வரும்போதுதான் அம்பைய ஆரம்பிக்க வேண்டும். அதுவும் எல்லா அம்பையும் எய்து விடக்கூடாது. கொஞ்சம் தான் நம்மகிட்ட வெப்பன்ஸ் இருக்குது. அடிக்கிற ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. அடிச்சா அதுல ஒரு காரியம் நடக்கணும் நமக்கு. அதனால எல்லா அம்புகளையும் வேஸ்ட் ஆக்கிறாதீங்க என்று சொல்லிட்டு, உங்களை அவர்கள் சுற்றி வளைத்து சூழ்ந்து கொள்ளாத வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாள்களை வெளியே எடுக்கக்கூடாது. வாள் சண்டையெல்லாம் எப்ப வரணும் கடைசிக்கு சொல்றாங்க. வாள் சண்டை எப்ப ஆரம்பிக்கணும்னா, சுற்றி வளைத்ததற்கு பிறகுதான் உங்களுடைய சண்டையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடரில் அந்த சுற்றி வளைப்பு எப்படி இருந்தது, சண்டை உள்ளுக்குள்ள எப்படி நடந்தது, யார் யார் எந்த இடத்தில் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்கிற தொடர்பான செய்திகளை பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க